இசை உலக பேரரசி நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் காலத்திற்கும் நிற்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தங்களுடைய இறுதி மரியாதையை அங்கே மைசூரில் பொதுமக்கள் செலுத்திட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் நம்முடைய நிறைய திரைப்பிரபலங்கள் தங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க எஸ் ஜானகி அம்மாவிற்காக. அந்த வகையில் பிரபல பின்னணி பாடகி சுஜாதா மோகன் அவர்கள் நம்மோடு தற்போது இணைஞ்சிருக்கார். வணக்கம் திருமதி சுஜாதா, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு கரியர் டிஃபைனிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு பர்ஃபார்மர்னு சில கலைஞர்களை தான் சொல்ல முடியும். அந்த வகையில் ஜானகி அம்மா அவங்களுடைய பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுடைய சாதனைகளாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய விருட்சத்தை போன்றது. நீங்கள் அதை அருகிலிருந்து பார்த்தவங்க, நீங்கள் அவங்களோடனான உங்களோட நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. அவங்களோட பாடல்களில் உங்கள் மனசுக்கு மிகவும் நெருக்கமான பாடல்கள் என்னென்ன, அதையும் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க. நான் இப்போ நான் மைசூரில் நாங்கள் வந்து சேர்ந்தோம். அங்க போய் அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் தான். ஏன்னா லாஸ்ட் 2 மாசம் முன்னாடிதான் அம்மாவை பார்த்தேன். அன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா பார்த்தது. அன்னைக்கு நாங்க எல்லாம் சொல்லிட்டோம் அம்மா கிட்ட, அம்மா கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியா பாக்குறதுக்கு நல்லா இருக்கம்மான்னெல்லாம். அண்ட் இப்போ ஒரு 2 வருஷமா கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டு இருக்கிறோம் அம்மா கிட்ட. ஏன்னா ஸ்வேதாக்கு ஒரு ஒர்க் அம்மா பண்ண, ஒரு 4 சாங்ஸ் அம்மா கம்போஸ் பண்ணி அம்மா எழுதி பண்ண சாங்ஸ் ஸ்வேதா கூப்பிட்டு அம்மையும் பாடணும்னு சொல்லி அந்த ஒரு ஒர்க் மூலியமா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம ஒர்க்கர் ஜானகி அம்மா நம்மோட குரு, அவ்வளோ ஒரு ஸ்னேகம் இருக்கும். பட் இப்போ இந்த 2 வருஷமா தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன. அப்போ திடீர்னு நேற்று ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அவங்க என்ன சொல்ல, அவங்க போட்ட பாதையில தான் நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு லைஃப் கொடுத்தவங்க அவங்க எல்லாம். உங்களுடைய கவலை எங்களுக்கு புரியுது. 3ஆம் நபர்களுக்கே இத்தனை வழி இருக்கும்போது கூடவே பழகின உங்களுக்கு அந்த வேதனையின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரியுது. அவங்களோட நீங்கள் கடந்த 2 வருடங்களாக ரொம்ப நெருக்கமாக பழகிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய மகனும் காலமானார். ஆமா, அதுக்கப்புறம் நாங்க போனோம்னா ஹைதராபாத்ல எல்லாம், நாங்க ஹைதராபாத்ல மைசூர்ல எல்லாம் போய் அங்கெல்லாம் பார்த்துருக்கோம். பாவம், நம்ம போனோம் சாப்பிட்டு தான் அவங்க விடுவாங்க. சாப்பிட்டு கையில அப்படி உருளையா போட்டு நம்ம சாப்பாடு போட்டு எங்களை ஊட்ட வைப்பாங்க. அப்போ அப்படி அவ்வளவு ஸ்னேகம். அதுதான் அவங்களோட. ஓகே, பாடகி நமக்கு தெரியும், அவங்க வேற லெவல், அது ஒரு சரஸ்வதி. பட் ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவங்க எல்லாம், அதுதான் தட் இஸ் த கிஃப்ட் தே ஹேவ் ஷோன் அஸ். இப்படிதான் இருக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட். ரைட். நன்றி சுஜாதா மோகன் அவர்களே, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய லாஸ் இட்ஸ் பர்சனல் அப்படின்றது எங்களுக்கு புரியுது. இந்த ஒரு துக்ககரமான நேரத்திலேயே எங்களோட இணைஞ்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.